வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி சோசியல் ஆக்டிவிஸ்டில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா டாக்டர் நந்திதா கிருஷ்ணாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் வீணேகஸ்ரீ 8C ஃப்ரம் பாரதி வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ரெட்டிப்பட்டி நாமக்கல். இவங்க ஒரு சாதாரண பெண்மணி கிடையாது. வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடின் என்கிற வள்ளலாரின் வரிகளுக்கிணங்க இந்திய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் கல்வி மேம்பாட்டில் முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க. கல்லூரி படிப்பு முடித்த பிறகு தொகுப்பாளராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி பாரம்பரிய கலைகள், கைவினைகள், ஓவியங்கள், இந்திய வரலாறு, சமூக ஆர்வலர் போன்ற பல துறைகளில் சாதனை படைச்சு வராங்க. இவங்க எந்த ஒரு பழமையான பொருளை பார்த்தாலும் அதனை உடனே எடுத்து ஆராய்ச்சி செய்கிற ஆர்வம் கொண்டவங்க. இந்தியாவோட பசுமை பாரம்பரியம்னு சொல்லப்படுற க்ரீன் ஹெரிட்டேஜை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த கருத்தை முன்னெடுத்து வச்சுருக்காங்க. இந்தியாவில் பெண்களுக்கு வழங்கக்கூடிய மிக உயரிய விருதான நாரி சக்தி விருது 2015 இந்தியா கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க எழுதிய நூல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாக்ரெட் பிளான்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது பழமையான மத பாரம்பரிய நூல்களை பற்றிய நூலாகவும், ஹிந்துசம் அண்ட் நேச்சர், இந்து மதம் மற்றும் பழமையான நூல்களை பற்றிய ஆய்வு பற்றிய நூலாகவும், பெயிண்டட் மெனுஸ்கிரிப்ட்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லப்படுற பழமையான ஓவிய ஓலைச்சுவடிகள் பற்றிய நூலாகவும் தான் இருக்குது. இவங்க இன்னமும் கூட பழமையான பொருட்களை எடுத்து ஆராய்ச்சி செஞ்சு அதனை பற்றி பல நூல்களை எழுதிட்டு தான் வராங்க. ப்ளூ கிராஸ் அமைப்பில் முன்னாள் தலைவராக இருந்த சின்னி கிருஷ்ணாவை திருமணம் செஞ்சு கொண்டு விலங்கு நலத்துறையில் இவங்களும் அவங்க கூட இணைந்து பணியாற்றி வராங்க. இது மட்டும் இல்லை, நம்மளும் இவங்கள மாதிரி ஒரு சமூக ஆர்வலராக பங்காற்றணும்னு சொல்லி நம்ம உறுதி எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.